மீனராசிக்காரருடைய 2026ஆம் ஆண்டின் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மீனராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு மெக்னானிமஸ் பீப்புள் தான், பெருந்தன்மை உடையவர்கள் தான், தப்பு இல்லை. 2.5 வருஷம் 7 நாட்டையும் கடந்துட்டீங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் பாக்கி இருக்குது. இப்போ சனி ராசிக்கு வரார். உடல்நிலை பாதிப்புகள் கொஞ்சம் உருவாகும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பணப்பிரச்சனையில் இருக்கத்தான் செய்யும். பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருந்தாகணும். முக்கியமாக லேபர் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டாங்கோ, அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பணப்பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். லிக்விடிட்டி அப்பப்போ பாதிக்கும், உஷாராக இருந்துக்கோங்க. அப்பப்போ கை செலவு கூட பணம், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தான் இன்றைக்கி 1000 ரூபா செலவு காசு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலையில் இருக்கவங்க வேலை பலு கண்டிப்பாக அதிகமாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் மனதளவில் ப்ரிப்பேர்ட் ஆகிடணும். நான் கூட எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும்னு மனதளவில் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. அரசியலில் இருக்கவங்களுக்கு சாதகமான டைம் இல்லை. குடும்பத்தில் செலவுகள் உண்டு தான், எஸ்பெஷலி நோய் நொடி செலவுகள் உண்டு தான், அனாவசிய செலவுகள் உண்டு தான், சுப செலவுகள் இருக்கும். அதனால் எதிர்பார்த்த செலவு கூட 1 பங்கு 2 பங்கு 3 பங்கு அதிகமாக செலவுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒன்று லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லேண்டு வாங்கிறது, வீடு வாங்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தங்கம் வாங்குவீங்கோ. இன்றைக்கி 1 லட்ச ரூபா தான் தங்கம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அது 1.5 லட்ச ரூபா ஆக போகுது. அப்படின்னா கூட நீங்கள் வாங்குவீங்க. மீனராசிக்காரர்கள் தங்கம் வாங்குவீங்க. ஏதாவது 1 பவுனோ 1/2 பவுனோ 1/4 பவுனோ, ஆனால் தங்கம் வாங்குகிற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக வாங்குவீங்க. ஆனால் அது ஒரு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். தங்கம் வீட்டுக்கு வந்ததுனால சுபிஷம்னு அர்த்தம். அது கடன் வாங்கி வாங்கினா கூட வீட்டுக்கு தங்கம் வருதுன்னா அது குடும்பத்துக்கு சுபிஷம். அந்த சுபிஷம் உங்களுக்கு உண்டு.